சிவபெருமானும் பார்வதியும் என் பக்கத்தில் நின்று போட்டோ எடுத்தாங்க. நான் சொன்னேன், சிவனும் பார்வதியும் ஓரத்தில் தனியாக நில்லுங்க, நான் இங்கிட்டு நான் ஓரத்தில் நிற்கிறேன்னு. சிவனையும் பார்வதியும் பிரிக்க நான் விரும்பலை, நடுவில் நில்லுங்கன்னாங்க. பரவாயில்ல, நான் ஏற்கனவே பாதியை என் மனைவிக்கு கொடுத்துட்டேன், அதனால் இனி ஜென்மத்துக்கு எங்களை யாரும் பிரிக்க முடியாது, நடுவில் நின்று ஃபோட்டோ எடுங்க சார்னு சிவபெருமான நடித்தவரும் பார்வதியாக நடித்த சகோதரியும் அந்த இடத்தில் கூட ரொம்ப அழகான ஒரு சிந்தனையை இந்த மக்களுக்கு விதைத்தார்கள். நூல்களில் படிக்கும் கல்வியும் அனுபவத்தில் கிடைக்கும் கல்வியும் ஒன்றாக சேர்ந்து இந்த கடலூர் புத்தக திருவிழாவில் எண்ணற்ற புத்தகங்களை எல்லாம் நீங்கள் வாங்கி செல்வதற்காக வந்திருக்கிறீர்கள். அருமையான தலைப்பு இன்னைக்கு. சமுதாய முன்னேற்றத்தை பெரிதும் தீர்மானிப்பவர்கள் ஆற்றல் மிக்க இளைஞர்களா, அனுபவம் மிக்க முதியவர்களா? அனுபவம் மிக்க முதியவர்கள்னு பேசுகிறதுக்கு ரெண்டு பேர். நீங்களாம் இளைஞர்களா? நம்ப முடியல. ஆற்றல் மிக்க இளைஞர்கள் இந்த பக்கம், அனுபவம் மிக்க முதியவர்கள் இந்த பக்கம். கூட்டத்திலையும் பார்க்குறேன், இளைஞர்களும் முதியவர்களும் கலந்து உட்காந்துருக்கீங்க. ஒரு சிலர் இளைஞர்களாக முதியவரான்னு கண்டே பிடிக்க முடியல. அப்படி ஒரு குரூப் இருக்குது, டையெல்லாம் போட்டு அப்படி ஜம்முன்னு. சார் ரிட்டையர் ஆகி 6 வருஷம் ஆகுது சார்னார் ஒருத்தர். ஆனால் பார்த்தா இப்போ தான் வேலைக்கு சேர்ந்த மாதிரி இருக்கார். காரணம், இன்றைக்கி அப்படிப்பட்ட வசதிகள்லாம் வந்துருச்சு இளமையாக மாற்றிக்கொள்ள. உண்மையிலே நமது உடல் முதுமையானாலும் எந்த நேரமும் நாம் இளமையாக எண்ணங்களை வைத்து கொண்டிருந்தாலே எந்த நேரத்திலும் நாம் இளமையாக இருக்கலாம். அதனால தான் என்னுடைய பேரனை நான் சொல்லியிருந்தேன், டேய் பொது இடத்துல என்னை போடாவாடானா அது கூப்பிட்றா, தாத்தான் மட்டும் கூப்பிட்றாதரா அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ என் மனசு எப்படி மாறிடுச்சுன்னா, என் தம்பி என்னை அண்ணன் கூப்பிட்றத விட, என் பிள்ளை என்னை அப்பான்னு கூப்பிட்றத விட, என் மனைவி என்னை அத்தான்னு கூப்பிட்றத விட, எங்கள் அக்கா என்னை மாமான்னு கூப்பிட்றத விட, என் பேரப்பிள்ளை என்னை தாத்தான்னு கூப்பிட்றான் பார், அந்த வார்த்தை தான் எனக்கு அவ்வளவு சுகமாக இருக்கு. முதுமை அடைய அடைய நமக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கும். ஒரு சில மகிழ்ச்சிகள் நம்மை விட்டு விலகி போனாலும் இன்னொரு மகிழ்ச்சி நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கும். அப்படி நினைத்தால்தான் முதுமை சுகமாக இருக்கும். சில பேர் எந்த நேரம் பார்த்தாலும் என்ன சொல்கிறது, மாப்பிள்ள வயசாகி போச்சு, வயசாகி போச்சுல்ல, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, மனைவி மதிக்க மாட்டேங்கிறா, பிள்ளைகள்லாம் வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாங்க, வாழ்க்கை வீடு போவாங்குது, காடு வாங்குது. இந்த வாக்கியங்களை இனிமேல் எந்த முதியவரும் சொல்லவே கூடாது. வயசாகி போச்சுங்கிற வார்த்தையை இனிமேல் நீங்கள் வாயிலிருந்து உச்சரிக்காதீர்கள். உச்சரிக்காமல் இருந்தாலே நீங்கள் இளைஞர்களாக மாறிவிடுகிறீர்கள். அதனால் ஆற்றல் மிக்க இளமையா, அனுபவமிக்க முதுமையா, 3 வகையான மனிதர்களை பார்க்கலாம். நம்மளும் கஷ்டப்பட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துகிற ஒரு குரூப் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பைக்கில் போயிட்டுருப்பேன், முன்னால் ஒருத்தர் பைக்கில் போவார், அவர் பாட்டுக்கு போயிட்டுருப்பார். அவன் என்ன ஒரு டைப்பாக போகிறேன், நஞ்சை நிமித்திக்கிட்டு போகிறேன், அவனுக்கு ஒரு பாடம் கற்பிப்போம்னு பின்னாடி போய் டம்முன்னு மோதுவார். உடனே அவன் எந்திரிச்சு, என்ன மோதுரா, போடு அப்படின்னு 2 பேர்த்துக்கு இடையில் சண்டை வரும். டிராஃபிக் கான்ஸ்டபிள் வந்து பஞ்சாயத்து பண்ணி 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து ரிப்போர்ட் எழுதிட்டு இருப்பாங்க. இவரும் கஷ்டப்பட்டு அவரும் கஷ்டப்படுற குரூப்பு இது. இன்னொரு வெரைட்டி இருப்பாங்க, இவர் சந்தோஷமாக இருப்பார், மற்றவர்களை வேதனைப்படுத்தி சந்தோஷப்படுற ஆள். இது 2வது வகை. இவங்க யாருன்னா, பஸ்ஸில் உட்காந்துருப்பாங்க, ஒரு வயசான முதியவர் வந்து நடுங்கிக்கிட்டே நிற்பார். அவருக்கு இடம் கொடுக்காம அவருடைய கால் வலிக்கிறத அப்படி பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பார். 2 மணி நேரம் அந்த முதியவருக்கு இடம் கொடுக்காம சுகமாக உட்காந்துட்டு போவார். இது மற்றவர்களுடைய வேதனையில் தான் மகிழ்வது. 3வது வகை இருக்கான், மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி நாமும் சந்தோஷமாக இருக்கிறது 3வது வகை. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் ஒரு கூடை நிறையா ரொட்டியை கொண்டு வந்து வச்சு பசியோடு இருக்கவங்க எல்லாம் உட்காந்துருந்தாங்க. இந்த ரொட்டியை நீங்கள் எல்லோரும் சாப்பிட்லாம், எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னா எல்லாம் எடுத்துட்டான். ஒரே கண்டிஷன், யாரும் கையை மடக்கக்கூடாதுன்ட்டார்.
ரொட்டியை எடுத்துகிட்டு கையை மடக்காமல் எப்படி சாப்பிட்றது? எல்லாம் இங்கே அங்கேயும் ஓடுறேன். அப்புறம் 2 பேர் ஐடியா பண்ணேன், இந்த ரொட்டியை எடுத்து நான் உனக்கு ஊட்டி விட்றேன், நீ ஓ ரொட்டியை எடுத்து எனக்கு ஊட்டி விடு. ஒரு கூடையில் பாதி ரொட்டி அவன் 2 பேரும் சாப்பிட்டான். அவனும் சந்தோஷமாக இருந்தான், இவனும் சந்தோஷமாக இருந்தான். இது ஒரு வகை. இந்த 4வது வகை தான் ரொம்ப சிறந்த வகை. தான் வேதனைப்பட்டு மக்களை சந்தோஷப்படுத்துவதற்கு பார்த்தீங்களா, இதுதான் உயர்ந்த ஒரு வகை. இந்த வகை மனிதர்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம தாய் நமக்காக உடல் வேதனையும் மனவேதனையும் பட்டு நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறாள் பார்த்தீங்களா. அதனால தான் இன்றைக்கும் தாயையும் தாய்மையையும் மதிக்காத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. காரணம், அவர்கள் வேதனைப்பட்டு நம்மை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற ஒரு ஜீவன் உலகத்தில் இருக்கிறதுனா அது தாய் தான். இத்தனை வகை இருக்குது. முன்னேற்றம் என்பது யாரால் உண்டாகும்? சில பேர் நினைக்கிறான் முன்னேற்றம்னா சீக்கிரம் நடக்கணுங்க, 1ஆம் கிளாஸ் சேர்ந்தா அடுத்து 5ஆம் கிளாஸுக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் இருப்பாங்க. 1ஆம் கிளாஸை 1 வருஷம் முழுமையாக படிக்கணும், அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4 அப்படி போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. படிப்படியாக யார் முன்னேறுகிறார்களோ அந்த முன்னேற்றம் தான் நிரந்தரமாக இருக்குமே ஒழிய, உடனடியாக ஏற்பட்ட முன்னேற்றம் எப்படி முன்னேறியதோ அதே மாதிரி கீழே விழுந்து விடுவார்கள். படிப்படியாக ஏற்படுகின்ற முன்னேற்றம். இந்த சமுதாய முன்னேற்றத்திற்கு யார் காரணமாக இருக்கிறார்? ஆற்றல் மிக்க இளைஞர்கள், அனுபவமிக்க முதியவர்கள், பெருந்திரளான மக்கள். கடலூர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போதே சுகம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளும் வற்றி போகும். குளம் ஒரு காலத்தில் வற்றிடும், நதி வற்றி போகும், ஆறுகள் வற்றி போகும், மிகப்பெரிய ஏரிகள் கூட வற்றி போகும். ஆனால் கடல் வற்றியதாக இதுவரைக்கும் சரித்திரமே கிடையாது. எங்கேயாவது கடல் வற்றி போனதாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி வற்றி போகாத ஒரு நீர்நிலை எதுன்னா அதுதான் கடல். அந்த கடல் போன்ற மனதை பெற்ற மக்கள் இந்த கடலூர் மக்கள். எவ்வளவு இயற்கையினுடைய உபாதைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் இந்த கடலூர் மாவட்டத்தின் மக்களை தவிர தமிழகத்தில் வேற எந்த மாவட்ட மக்களுக்கும் கிடையாது. இயற்கையை எதிர்த்து போராடுகின்ற ஆற்றல் உங்களுக்கு தான் உண்டு. அப்படிப்பட்ட மக்களை இவ்வளவு பேரை ஒன்றாக சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. ஆண்களும் பெண்களும் கலந்து உட்காந்துருக்கீங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இயல்பாக எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கு. ஆண்களுடைய குரல் பாருங்க கடுமையாக இருக்கும், டே போடு அடிமையா ஆண் குரல். பெண்களுடைய குரல் வாங்க உட்காருங்க மென்மையாக இருக்கும். ஆண் குரல் கடுமையாகவும் பெண் குரல் மென்மையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஆண்கள் பாருங்க கஷ்டத்தை வெளியவே சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு வேதனைப்பட்டாலும் அடுத்த நாள் காலையில் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு ஜம்முன்னு வெளியே வருவார். பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான், என்ன அவ்வளோ ஜம்முன்னு கிளம்பிட்டேன்? அவ்வளோதான், வேலைக்கு கிளம்பிட்டேன். என்ன நேற்று வீட்டில் ஒரே சத்தம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை சத்தம் கேட்டுச்சு, உனக்கும் மனைவிக்கும் சண்டை. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை அப்படிமா. இல்லை ஜன்னல் வழியாக பார்த்தேன், நீ அடி வாங்கிட்டு இருந்த அப்படிமா. பார்த்துட்டீல போ, வெளியே 10 இடத்துல சொல்லாத அப்படின்ட்டு தான் வீட்டில் நடந்ததை வெளியவே சொல்ல மாட்டாங்க. ஆண்கள் இறுக்கமாக இருப்பாங்க. ஆனால் பெண்கள்கிட்ட இதே கேள்வியை கேளுங்க, வீட்டில் எதுவும் பிரச்சனையா? அடையாக்கா கேட்குற அந்த வேதனைய இந்த மனுஷனை நான் என்னைக்கு கட்டுனானோ அன்னைக்கு நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு. 4 பெண்கள் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா சொல்லுச்சு, ஏக்கா கேட்குற என் வேதனைய, ஏம்மா? போயும் ஒரு வாத்தியாரை எனக்கு கட்டி வச்சுட்டாங்க. பள்ளிக்கூடத்துலேயும் வாத்தியாராக இருக்கார், வீட்லேயும் வாத்தியாராக இருக்கார். ஏன் என்ன செய்கிறாரு? காப்பியில் சக்கரை போடுறலக்கா, பெஞ்சு மேலே ஏறி நில்றி அப்படின்னு சொல்லிவிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டார். நானும் 1 மணி நேரம் நின்று வருவார்னு பார்த்தேன். வந்து அதுக்கப்புறம் உட்காரு போய் மண்டி போடுன்ட்டார். பள்ளிக்கூடத்துலேயும் வாத்தியார், வீட்லேயும் வாத்தியாருன்னு. இன்னொரு அம்மா சொல்லிச்சு, உன் புருஷனாவது பரவாயில்லக்கா, என் புருஷன் பஸ்ஸில் மெக்கானிக் வேலை பார்க்குறாரு. வேலை முடிஞ்சு வந்து கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டாரு. காணான்னு நானும் தேடுறேன். கட்டிலுக்கு அடியிலேருந்து
இந்த ஸ்பானர் எங்கே அப்படின்னு கேட்டார். யோ இங்கேயா படுத்திருக்கா அப்படின்னு. ஏயா அப்படின்னு கேட்டதுக்கு, பஸ்ஸில் அடியில் படுத்து படுத்து வேலை பார்த்தேன், ஞாபகத்தில் கட்டிலுக்கு அடியில் வந்து படுத்துக்கிட்டேன்னார். நல்ல வேலை நம்ம வீட்டு கட்டிலுக்கு அடியில் வந்து படுத்த, ஞாபகம் மறதியாக பக்கத்து வீட்டில் போய் படுத்திருந்தீங்கன்னா பெரிய குழப்பமாக இருக்கும் ஐயான்னு. மூணாவது அம்மா சொல்லுச்சு, ஏக்கா கேட்குற என் வேதனை, நான் ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ராத்திரி 1:30 மணிக்கு கார் ஓட்டுற மாதிரி கனவு கண்டு என் குடுமையை பிடிச்சி கியர் போடுறேன்ட்டு ஃபஸ்ட்டு செகண்டு டாப்பு ரிவர்ஸ்ன்னு ஆட்டி குடும்பமே தூங்காமல் ராத்திரி பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். கடைசியாக ஒரு அம்மா சொன்னுச்சு, நான் ஒரு அரசியல் கூட்டத்தில் மீட்டிங் பேசுகிற ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன் என்ன பண்ணுறாரு, வீட்லேயும் வந்து மீட்டிங் போடுறாரு. 11:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தார். அன்பார்ந்த மனைவி அவர்களே, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் அவர்களே, மற்றும் 16வது வட்டத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற எனது சகலை மூர்த்தி அவர்களே. அந்த அம்மா, ஏயா இங்கேயும் வந்து மீட்டிங் போடுற, அப்புறம் அந்த ஆளை எப்படிமா மேய்க்கிறேன்னா ஒரு சால்வையை போத்துனா பேசாமல் போய் படுத்துருவார் அப்படின்னு. வாழ்க்கையில் பெண்களுக்கு எவ்வளவு பிரச்சனை பாருங்கள். இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தொடர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறோம். யார் பிரச்சனைகளை கண்டு ஓடுகிறார்களோ அவர்களை தொடர்ந்து பிரச்சனை துரத்தி கொண்டே இருக்கும். யார் பிரச்சனையை எதிர்த்து வாழ வேண்டும் என்று நிற்கிறார்களோ அவர்களை பிரச்சனை பார்த்து பயந்து ஓடி போகும். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடிய மக்கள் நீங்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை யார் தீர்மானிப்பது? ஆற்றல் மிக்க இளமை அப்படிங்கிற அணிக்கு தலைமையேற்று பேச அருமை சகோதரர் கவிஞர் இனியவன். அவர் இந்திய இராணுவத்தில் கப்பற்படையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார், நேவியில் பணியாற்றுகிறார். அற்புதமான பேச்சாளர். தமிழ் சினிமாவில் என்ன பாட்டு பாடினாலும் அதுக்கு அருமையாக விளக்கம் கொடுப்பார். உதாரணத்துக்கு ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா, லாலாக்கு டோல் டொப்பிம்மா கண்ணே கங்கம்மா இடுப்பை சுற்றி திருப்பி பாரம்மா என்னல்லாம விளக்கு எரியுமா அப்படின்னு ஒரு கவிஞர் பாட்டு எழுதினார். அதுக்கு அர்த்தம் போட்டு விளக்கம் கொடுத்தார் பாருங்க. லாலாக்கு டோல் டொப்பிம்மா என்றால் என்ன? லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா சுடும் இடம், டோல் என்றால் அடுப்பு, டப்பி என்றால் மாவு வைக்கும் பெட்டி. இதைகளை வைத்துக்கொண்டு அடுப்பில் வேலை பார்க்கும் கங்கம்மா என்ற பெண்ணே, நீ அடிக்கடி உன் இடுப்பை திருப்பி பார்த்துக்கொள், ஏனென்றால் தீப்பிடித்து விடும். அதனால்தான் கவிஞர் லாலாக்கு டோல் டப்பிமா, கங்கம்மா உன் இடுப்பை கொஞ்சம் திருப்பி பாரம்மா என்று எழுதினார்னார். கவிஞர் வாலி கண்ணீர் விட்டு அழுதுட்டார். சத்தியமாக நான் இப்படிலாம் நினச்சி எழுதவே இல்லைடா. மரம் இழுக்கிற தொழிலாளியை பாடுறதுக்காக நான் ஒரு வார்த்தையை போட்டு எழுதினேன். உங்கால் தான் ரூமை போட்டு சிந்திச்சு இப்படிலாம் விளக்கம் கொடுத்தாருன்னு. அப்படி அருமையான கருத்துக்களை மட்டுமல்ல, சிறந்த சிந்தனைகளையும் பேசக்கூடிய என் அன்பு தம்பி கவிஞர் இனியவன் ஆற்றல் மிக்க இளைஞர்களே அப்படிங்கிற அணிக்கு தலைமையேற்று பேச வந்திருக்கிறார். அனுபவமிக்க முதுமையே என்ற அணியில் பேசுவதற்கு அருமை சகோதரர் டாக்டர் பட்டம் பெற்ற பேராசிரியர் விஜயகுமார் சென்னையில் ஒரு தனியார் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்திய ஒலிம்பிக்கில் செஸ் சாம்பியன்களாக வெற்றி பெற்ற பிரக்யானந்தா, வைசாலி ஆகிய இருவரையும் உருவாக்கிய ஆசிரியர் பேராசிரியர் விஜயகுமார். அவர் இன்றைக்கு அனுபவமிக்க முதுமையேன்னு பேச வந்திருக்காரு. ஆற்றல் மிக்க இளமையே அப்படின்னு பேசுகிறதுக்கு அந்த பக்கம் ப்ளூ கலரில் சட்டை போட்டு உட்காந்துருக்காரு. உங்கள் ஊருக்கார், மண்ணின் மைந்தர், கடலூர் தணிகை வேலன் வந்திருக்காரு. அவர் பேச்சாளர் மட்டுமல்ல, நல்ல பாடுவார், பாடிக்கொண்டே பேசுவார், நடிப்பார், சிறந்த தொலைக்காட்சி தொகுப்பாளர், ஒரு குறும்பட இயக்குனர். அநீதின்னு ஒரு குறும்படத்தை அவர் டைரக்ட் பண்ணார். அதில் என்னுடைய மகன் லியோ சிவகுமார் கதாநாயகனாக நடித்து ஒரு 10 நிமிஷம் குறும்படத்தை எடுத்தார். அவன் பாட்டுக்கு ஜெம்கோ கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக 50,000 ரூபா சம்பளத்தில் இருந்தான். இவர் என்னைக்கு கேமராவில் கொண்டு போய் என் மகனை காமிச்சாரோ அவனுக்கு நடிக்கணுங்கிற ஆசை வந்து நடிகனாகி இன்னைக்கு அழகிய கண்ணேன்னு ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்து அந்த படம் வெளியாகி இன்னைக்கு அடுத்த படத்தில் நடிச்சிட்ருக்கான். ஒரு என்ஜினியரை நடிகனாக்கிய பெருமை கடலூர் தணிகை வேலனைத்தான் சாரும். அவர் தான் முதல்ல கேமராக்குள்ளே கொண்டு போனார்.
அவரை தொடர்ந்து பேசுவதற்கு அனுபவமிக்க முதுமையேன்னு பேசுகிறதுக்கு வந்திருக்க ஆளை பார்த்தீங்களா? இன்னும் கல்யாணம் கூட ஆகலை, ஆனால் முதுமைதான் இந்த சமுதாயத்தை முன்னேற்றுகிறது என்று பேச முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் கரங்களில் சிறந்த மாநிலத்திலேயே சிறந்த பேச்சாளர் என்று அந்த விருதினை பெற்ற அருமை தம்பி ஹரிபாலகிருஷ்ணன் சட்டக்கல்லூரி மாணவர் அனுபவமிக்க முதுமையேன்னு பேச வந்திருக்காரு. ரொம்ப அருமையாக ரசித்து கேட்டுட்ருக்கீங்க. கடலூர் மக்களுடைய ரசனை எனக்கு புதிது அல்ல. நல்லா சிரிக்கிறீங்க. இந்த கூட்டத்திலையும் ஒருத்தர் இன்னும் சிரிக்காமையே உட்காந்துருக்கார். இப்படியே பார்க்குறேன் அவரை. ஒருவேளை தமிழ் எதுவும் தெரியலையான்னு கேட்டால் பக்கத்தில் தமிழில் தான் பேசிகிட்டு இருக்காரு. அல்லது காதேது கேட்கலையான்னா காதெல்லாம் நல்லா கேட்குது, ஆனால் இன்னும் சிரிக்கலை. என்னன்னா அவருக்குரிய மேட்ரு இன்னும் வந்து சேரலை. அல்லது வீட்டில் ஏதோ பிரச்சனையோடு வந்து உக்காந்துருப்பார். மனைவி கூட சண்டை போட்டு வந்து உக்காந்துருக்காரு. இங்கே வந்து மனைவி என்றால் யார் அப்படின்னா ஏயாயோ பேசாம இருயா அப்படின்னு. அதனால் ஏதோ பிரச்சனையோடு அமர்ந்திருக்கிற ஒரு சில பேர். ஆனால் 99% மக்கள் மனம் விட்டு வாய் விட்டு சிரித்து கொண்டிருக்கிறீர்கள். சிரிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய மருத்துவ ஆயுதம். ஆனால் இன்னைக்கு நாளை காலையில் சென்னை பீச்சில் போய் பாருங்கள், லாஃபிங் தெரபி அப்படின்ட்டு ஒரு 100 பேர் சுற்றி நின்றுக்கிட்டு நடுவில் ஒருத்தர் நிற்கிறார். 1 2 3 லாஃப் அப்படின்னா அப்படி. இந்த சிரிப்பு உடம்புக்கு கெடுதல். எதுக்கு சிரிக்கிறோம்னே தெரியாமல் சிரிக்கிறது பைத்தியகாரத்தனம். ஆனால் ஒரு நகைச்சுவையை கேட்டு மனம் விட்டு சிரிப்பது தான் உண்மையிலே உங்களுக்கு நோய் போக்கும் ஆற்றல். அந்த சிரிப்புக்குத்தானே உண்டே ஒழிய நம்மளா தனியாக சிரிச்சுட்டு போனால் அதுக்கு அர்த்தம் வேறு. அதனால் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனா சிரிப்பை பற்றி அழகாக ஒரு பாட்டில் சொன்னார். சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு, இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு, இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு, இது சங்கீத சிரிப்பு. சங்கீதம் மாதிரியே சிரிப்பான். ஆனால் ஒரு சில பேர் சிரிப்பான். எங்கள் ஊரில் ஒரு ஆள் சிரித்தார், நாய் சங்கிலி எடுத்துட்டு ஓடிடுச்சு. என்னடா நம்பால் ஒருத்தன் சிரிக்கிறான்ட்டு. பல வகையான சிரிப்பு இருக்குது. சிரிப்புக்கு கிராமரே கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் சிரித்து நம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது. அதனால தான் தொல்காப்பியர் 8 வகை உணர்ச்சிகளில் முதல் உணர்ச்சியாக எதை சொன்னார்னா, நகையே, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், வெகுளி அப்படின்ட்டு இத்தனை உடலின் மெய்ப்பாட்டியலை சொல்லும் பொழுது முதலில் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய குணம் நகை என்ற சிரிப்பு என்று உலகத்தில் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்தை எழுதிய தொல்காப்பியரே சொல்லியிருக்காரு. சிரிக்க தெரிந்தவன் தான் மனிதன். அதனால் சிரிப்பும் சிந்தனையும் கலந்த ஒரு தலைப்பு. என்ன அற்புதமான ரசனை, என்ன சுகம். அதனால தான் நான் எந்த ஊருக்கு போனாலும் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு கேட்பேன். ஒரு ஊரில் போய் கேட்டேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துறதுன்னு கேட்டேன். ஒரு பெரியவர் வந்தார். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையோன்னு, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உக்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னாரு. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கோம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னாரு. இவர்களெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிட்டு கொடுக்குற காசை வாங்கிட்டு மானங்கட்டு போய் சோறுங்கிறதா. ஒரு கலைஞனுக்கு மகிழ்ச்சி மேடையில் கொடுக்குற நினைவு பரிசோ கவரில் கொடுக்குற பணமோ அல்ல, ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான் ஒரு கலைஞனுக்கு வஞ்சகமில்லாத சொத்து. அது இந்த கடலூரில் எங்களுக்கு அற்புதமாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. இனியவன் இந்த 4 குரூப்பும் சேர்ந்து இப்போ கலெக்டருக்கும் எனக்கும் பிரச்சனை வர்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் முதுமைன்னு தீர்ப்பு சொன்னீங்கன்னா கலெக்டர் உங்கள் மீது ஆக்ஷன் எடுப்பார். காரணம் அவர் ஒரு இளைஞர். இப்படியாயா பட்டிமன்றத்தை கொண்டு போகிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் படம் எல்லாரும் பார்த்துருப்போம். அதில் ஒரு பிரச்சனை வரும். ஞானப்பழத்தை நாரதர் கொண்டு வருவார். அந்த ஆளுக்கு யாரோ கொடுத்துருக்காங்க, பேசாமல் அவர் தின்னுவிட்டு வந்திருக்கலாம். அவர் சிவபெருமானுடைய ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வர்றார். ஐயனே இதோ ஞானப்பழம் அப்படின்னு கொடுக்குறாரு சிவபெருமானுக்கு.
அவர் வாங்கி ரொம்ப நன்றி நாரதரன்னு தின்றுருக்கலாம். இவர் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவது தான் சால சிறந்தது. யார்? அவங்க ஒய்ஃபுக்கிட்ட கொடுப்பார், பார்வதிக்கிட்ட. அந்தம்மா வாங்கி ரொம்ப நன்றி மாமான்னு சாப்பிட்ருக்கலாம். அது இதை நான் சாப்பிடுவதை விட நமது பிள்ளைகளுக்கு ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடுத்து விடலாம். உடனே நாரதர், பிரிக்கப்படாது, யாராவது ஒருத்தருக்கு தான் முழு பழத்தை கொடுக்கணும். உடனே சிவபெருமான் போட்டி வைப்பார். யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம் அப்படின்னு. முருகன் மயில் வாகனம் வச்சுருப்பார். ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன், டன் டரடன் 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 கிளம்பி போவார். விநாயகர் அவர் உடம்பை வச்சுக்கிட்டு உலகத்தை என்னைக்கு சுற்றுறது? அவரோட வாகனம் மூஞ்சூர். அதுக்கிட்ட கேட்குறாரு, பிரதர் உலகத்தை சுத்த போகலாமா? அது சொல்லுது, மனசாட்சி இருக்காயா உனக்கு கொஞ்சமாவது? ஏன் முதுகில் உட்காந்து நீ எப்படி உலகத்தை சுத்த முடியும்? உடனே விநாயகர் ஐடியா பண்ணுறார், எப்படிரா அந்த ஞானப்பழத்தை கைப்பற்றுறது அப்படின்ட்டு நாரதர்கிட்ட வர்றார். உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன? அப்போ இருந்தாலும் எனக்கு தெரியாதுன்னு இருக்கலாம். இவர் அடிச்சு விட்றாரு, உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான். அப்படியானால் என் அப்பா அம்மாவை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம் அப்படின்ட்டு 3 தடவை சுற்றிட்டு ஞானப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுருப்பார். முருகன் வருவார், எங்கே எனக்கு ஞானப்பழம்? உங்கள் ஒன்றே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்ட்டு. உடனே கோச்சிக்கிட்டு தனி பழனி மலையில் அன்னைக்கு போய் நின்னவர் தான். என்று விநாயகர் தன் தாய் தந்தையை சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றாரோ, முதுமையை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் ஞானப்பழத்தை பெற முடியும்னு சொல்லி திருவிளையாடலில் விநாயகர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, முருகனுக்கு தான் அவ்வளோ உயரத்தில் மலையில் கோயில் கட்டியிருக்காங்க. காரணம், அவர் இளைஞனாக இருந்து தன்மானத்தோடு அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அந்த இளைஞனை தான் மரியாதைன்னு இந்த குரூப்பு. யாருக்கு நான் திருப்பி சொல்கிறது? ராமன் அவர் பொண்ணு பார்க்க மிதிலைக்கு போகிறாரு. கம்பருடைய அழகான வார்த்தை, அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். அப்படி பார்த்தோன்னே சீதையை பார்த்தோன்னே அப்படின்னொன்னே ராமனுடைய அந்த கருப்பு நிறத்தை பார்த்து சீதை மயங்கினாள்னு கம்பராமாயணத்தில் அழகான ஒரு வார்த்தை வரும். வெய்யோனொளி தன்மேனியில் வெறிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் இளையானோடும் போனான் மையோ மறிகடலோ மரகதமோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான்னு கம்பர் வர்ணிக்க முடியாமல் ஐயோன்ட்டார். அப்படிப்பட்ட ஒரு அழகனை சீதை பார்த்துட்டு லவ் ஆயிடுச்சு. ஜனகனுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு சந்தேகம். ஏன்னா ராமனோட அப்பா தசரதனுக்கு 60,000 சம்சாரம். இவர் யோசிக்கிறாரு, இவங்க அப்பா 60,000 சம்சாரம் கட்டினவர் ஆச்சே, இவனும் நம்ம பிள்ளைய கட்டிக்கிட்டு 59,001 59,002ன்னு ஆரம்பித்தான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஜனகன் யோசித்து, இருந்தாலும் நான் ராமனுக்கு கல்யாணம் முடித்து என் சீதையை கொடுக்குறேன்னு ஏன் சொன்னார்னா, ராமனுடைய ஆசிரியர் வசிஷ்டர் என்ற அந்த முதுமையான ஆசிரியரிடம் ராமன் கல்வி கற்றிருக்கிறான், அதனால் இவன் தவறு செய்ய மாட்டான்னு சொல்லி ஜனகன் தன் மகள் சீதையை ராமனுக்கு கொடுத்தது மாதிரி வரலாறு இருக்கட்டும். இன்னைக்கு இளமை எவ்வளோ பெரிய சாதனை. மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கும்போது இந்த இவ்வளவு பாடி இருக்கணும், இவ்வளோ வெயிட் இருக்கணும், இவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இனியவனை சூஸ் பண்ணியிருக்காங்க. மிலிட்ரியில் எலும்பும் தோலுமாக இருக்கிற ஒரு ஆள் மிலிட்ரியில் போய் நின்னா இந்த நாட்டை எப்படி பாதுகாக்கிறது? இன்றைக்கி இந்த கடலூரில் நம்மெல்லாம் நிம்மதியாக உட்காந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா, அந்த இளைஞன் இராணுவ வீரன் எல்லையை விடிய விடிய கண் விழித்து பாதுகாத்து கொண்டிருக்கும் அந்த இளமை தான் இன்னைக்கு நம்மளை நிம்மதியாக வச்சிருக்கு. அதனால தான் பாரதி யாரை கூப்பிட்டான்னா, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களி படைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வான். சாக்ரட்டிஸ் யாரை கூப்பிட்டாரு? ஏதென்ஸ் நகரத்தின் எழில்மிக்க வாலிபர்களே. சாக்ரட்டிஸ் எப்படி பேசியிருப்பார்னு யாருக்காவது தெரியுமா? சாக்ரட்டிஸை உயிரோடு நம் கண் முன்னால் படம் பிடித்து காட்டியது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய வசனம். அதை பேசிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இன்னைக்கு ஏன் அவரை சொல்கிறேன்னா, இன்று சிவாஜி கணேசனுடைய பிறந்த நாள் அக்டோபர் 1. சாக்ரட்டிஸ் எப்படி பேசியிருப்பாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் சிவாஜி கணேசன், ஏதென்ஸ் நகரத்தின் எழில்மிக்க வாலிபர்களே,
ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால் தீட்டிய வாளில் தினவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டி மட்டும் போதாது வீரர்களே, இதோ நான் தரும் அறிவாயுதத்தை ஏந்திக் கொள்ளுங்கள். சாக்ரட்டிஸை குற்றவாளி கூண்டில் நிறுத்தியிருப்பாங்க. அப்போ கேட்குறான் ஒருத்தன், சாக்ரட்டிஸ் என்ன குற்றம் செய்தார்? அவர் இளைஞர்களை கெடுக்கிறார். கலைஞர் வசனத்தை சிவாஜி பேசுவார், நான் என்ன பருவ விருந்தளிக்கும் பாவையா, இல்லை வாலிபருக்கு வலை வீசும் விலை மாதா, ஒரு கிழவன் எப்படியப்பா இளைஞர்களை கெடுக்க முடியும், உன்னையே நீ அறிவாய் என்று அறிவு புரட்சி செய்த அந்த சாக்ரட்டிஸ் என்ற முதியவர் தானே அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. ரைட்டு. இளமையில் ஒரு மனிதனுக்கு வருகின்ற சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா? நெல்சன் மண்டேலா 13 வயசில் அவங்க அம்மாட்ட கேட்குறார். கலர் கலராக பலூன் பறக்க விடுறாங்க. சிவப்பு பலூன் வருது, வெள்ளை பலூன் வருது, மஞ்சள் பலூன் வருது. அவங்க அம்மாட்ட கேட்குறாரு நெல்சன் மண்டேலா, ஏமா கருப்பு பலூனை ஏமா பறக்க விட மாட்டேங்கிறாங்க, என்னைக்கு தாம்மா கருப்பு பலூன் பறக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, மகனே நீ கருப்பர்களும் மனிதர்கள் என்று அவர்களை நிலைநாட்டுவதற்கு புரட்சி செய், அன்று இந்த உலகத்தில் கருப்பு பலூன் உயரத்திலே பறக்கும் என்று ஒரு தாய் தன் மகன் நெல்சன் மண்டேலாவுக்கு சொன்னதுனால தான் இன்று கருப்பர்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுத்த அந்த நெல்சன் மண்டேலாவுக்கு இளமை பருவத்தில் ஏற்பட்ட அந்த அற்புதமான சிந்தனை தானே ஒழிய முதுமையில் ஏற்பட்ட சிந்தனை அல்ல அப்படின்னு யார் இவங்க சொல்கிறாங்க. இப்போ என்னதாயா சொல்ல வர்ற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இளமை பருவத்தில் திருமணம் முடித்த சமயத்தில் கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க? சந்தோஷமாக இருப்பாங்க, தோளில் கையை போட்டு போவாங்க. பைக்கில் பின்னால் உட்காந்து போகிறத வச்சு அவங்க கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். பின்னால் உட்காந்து அப்படியே இடுப்பை இறுக்க பிடிச்சிருக்காங்கன்னா இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா விட்டான் என்கிட்டாவது ஓடினாலும் ஓடிடுவான்ட்டு இறுக்க பிடிச்சிருப்பாங்க. சட்டையை மட்டும் பிடிச்சிருப்பாங்க, அது கல்யாணம் ஆகி இப்போ தான் 10 வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். சில பேர் இந்த பெல்ட்டில் அந்த லூப் இருக்கும்ல, அதில் விரலை மாட்டிகிட்டு உட்காந்துருப்பாங்க. இது கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆன குரூப்பு. பின்னாடி கம்பியை பிடிச்சிருப்பாங்கல்ல, அது கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு. விழுந்தா என்ன, விழுகாட்டி என்ன, போனால் என்ன, வந்தா என்னான்ட்டு பிடிக்காமல் உட்காந்துருக்கும் ஒரு கம்பெனி. இதுதான் கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆனது. விழுந்தா 2 பேரும் சேர்ந்து சாவமே ஒழிய தனியாக யாரையும் சாக விடக்கூடாதுன்ட்டு கைப்பிடியை பிடிக்காமல் உட்காந்துருக்கும் ஒரு குரூப்பு. பைக்கில் உட்காந்து போகிறதுலே இத்தனை வகை. இளமையாக இருக்கும்போது திருமணம் அவ்வளவு சுகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், 60ஆம் கல்யாணம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல கல்யாணம் நடக்குது, திருக்கடையூர், நாகை மாவட்டத்தில். அங்கே ஒரு 80 வயசு தாத்தா 75 வயசு பாட்டிக்கு தாலி கட்டிக்கிட்டு இருக்கார். ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து இப்படியே பார்க்குறான். வாட் இஸ் திஸ்? ஓல்டு மேன் இஸ் கெட்டிங் மேரிட் டு ஓல்டு உமன், வாட் நான்சென்ஸ் கோயிங் ஆன் இன் இந்தியா அப்படின்னு இருக்கான். அதுக்கு நம்பால் சொல்லியிருக்கான், திஸ் இஸ் ஷஷ்டி ஆஃப் த பூர்த்தி அப்படின்னு இருக்கான். வாட் இஸ் ஷஷ்டி ஆஃப் த பூர்த்தி அப்படின்னு? திஸ் இஸ் 60ஆம் கல்யாணம் அப்படின்னு இருக்கான். வாட் இஸ் மென் பை 60ஆம் கல்யாணம்? ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கான், திஸ் இஸ் த வெட்டிங் 60th வெட்டிங் அனிவர்சரி ஆஃப் த ஓல்டு கப்புள். உடனே லண்டன்காரன் யோசிக்கிறான், தமிழ்நாட்டில் என்னடா இவ்வளவு கிறுக்கு புயல்களாக இருக்காங்க, ஒரே மனைவியோட 60 வருஷம் வாழ்ந்துருக்கானே, அதுக்கு ஃபங்க்ஷன் வேற நடத்துகிறான். நம்ம நாட்டிலலாம் தொட்டதுக்கெல்லாம் டைவர்ஸ். ஒரு அம்மா புருஷனை 3ஆவது நாளே வேணாம்ன்றுச்சு. ஏமான்னு கேட்டதுக்கு, ஹீ இஸ் பிரேக்கிங் த விண்ட் இன் த நைட் அப்படிங்கிறது. கொரட்டை விட்றேன், அவன் கூட என்னையால் வாழ முடியாதுன்னு. தமிழ்நாட்டில் கொரட்டை விட்றவனுக்கு கல்யாணம் கிடையாதுன்னா பல பேருக்கு கல்யாணமே ஆகாது. சில பேர் அசோக் லைலண்டு லாரி எம்புட்டு இருக்குது தெரியுமா? மாவரைக்கிற மிஷினு, மிளகா அரைக்கிற மிஷினு, டிராக்டரு, ஆகா ஓகா, கிரைண்டரு, மிக்சி நிறைய இருக்குது. நான் மதுரையிலேருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸில் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் டிக்கெட்டு போட்டு 4500 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து படுத்திருக்கேன். பட்டிமன்றம் முடிஞ்சு அசந்து தூங்கிட்டு வரலாம்னு. எனக்கு எதிர்த்தாப்பில் வந்து சேர்ந்தான் பாருங்க. அட ஆண்டவனே, 9:50க்கு ஆரம்பித்தான் ஐயா,
நான் பாரு எந்திரிச்சு இப்படியே உக்காந்தேன். ஐயா யாரா நீ எனக்குன்னே மிஷினை கொண்டு வந்து இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கியான்ட்டு 12:30 வரைக்கும் ஓட்டுறேன். எனக்கு மேலே இருக்க அப்பர் பர்த்தில் ஒருத்தர் இப்படி ஒரு குரட்டை என் லைஃப்லேயே கேட்டதில்லை. நான் எங்கேருந்து சத்தம் வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல. 4500 டிக்கெட் எடுத்து இந்த 2 பேருக்கும் வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு தான் உட்காந்து வந்தேன். நான் அவங்க 2 பேர்த்த பற்றி கவலைப்படல, அவங்களோட குடும்பம் எடுத்துகிற பொம்பளைய என்ன பாடுபடுறேன். இப்படித்தான் ஒரு அம்மாவுக்கு ஒரு கொரட்டை கம்பெனியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. விடிய விடிய மிஷினு அந்த அம்மா பதறிக்கிட்டு ஒடியாந்து இப்படி ஒரு மாவரைக்கிற மிஷினை என் தலையில் கட்டி வச்சுட்டாங்க. விடிய விடிய இப்படி சவுண்டை கொடுத்துக்கிருந்தா நான் எப்படித்தான் தூங்குறதுன்னுச்சு. ஆனால் அந்த அம்மாட்ட ஒரு 30 வருஷம் கழித்து கேட்டாங்க, எப்படிமா இருக்குது இப்போ உன் ஃபேமிலி லைஃப்? அந்த அம்மா சொல்லிச்சு, இந்த கொரட்டை சத்தம் இல்லாட்டி இப்போ எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. திடீர்னு 1:30 மணிக்கு நிப்பாட்டி போட்டாங்கப்பா, செத்து போயிட்டாங்களாக்குன்ட்டு பயந்து என்னங்க அப்பா ராசா நீ தூங்காமரு, இந்த கொரட்டையை மட்டும் நிப்பாட்டிராத சாமி, நீ உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளமே அது ஒன்று தாயா. எந்த குரட்டை ஒலி ஈன குரலாக தெரிந்ததோ அதுவே வாழ்க்கையில் சங்கீதமாக மாறுகிறது என்றால் இதுதான் முதுமை நமக்கு தருகின்ற மிகப்பெரிய பக்குவம். இன்னைக்கு இளமை வயதில் மனைவி நம்ம சொல்ல பேச்ச கேட்க மாட்டேங்கிறான்னு டைவர்ஸ் பண்ணக்கூடிய எத்தனையோ தம்பதிகளை பார்க்கணும். ஏன்னா எனக்கு ஒரு பெரியவர் எங்கள் ஐயா சொன்னார், திருமணங்கிறது என்னன்னா ஒரு மாங்காவை நம்ம வேணும்னு குறிபார்த்து கல்லை கொண்டு போய் அடிக்கிறோம், இந்த மாங்காய் தான் எனக்கு வேணுன்ட்டு. ஆனால் அந்த மாங்காவை தவிர மற்ற மாங்காயெல்லாம் உழுகுது. விடிய விடிய அடிக்கிறான், அந்த மாங்காய் கிடைக்கல. பார்த்தேன் 15 மாங்காயில் எந்த மாங்காய் நல்ல மாங்காவோ அதை எடுத்து எவன் ஊறுகாய் போட்டு சாப்பிட்றானோ அவன் தான் வாழ தெரிஞ்சவனே ஒழிய என் மனைவி இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறவன் ரொம்ப கஷ்டம். இளமை பருவத்தில் மோகத்திலும் தாகத்திலும் காதலிலும் ஆசையோடும் பாசத்தோடும் பல மகிழ்ச்சியோடு வாழலாம். ஆனால் அந்த முதுமையில் ஏற்படுகின்ற அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா? இந்த என் மனைவி உட்காந்துருக்காங்க, எனக்கு ஏறக்குறைய இப்போ 65 ஆகிப்போச்சு. இன்னும் ஒரு 15 வருஷம் கழித்து 80 வயசு ஆகுது, அவங்களுக்கு ஒரு 70 வயசு. பக்கத்தில் உட்காந்துருப்பேன் 2 பேரும். எப்படி இருக்கும் கான்வர்சேஷன்? நான் வெத்தலை வாக்கு போடுவேன், ஏப்பா அந்த சின்னாம்பு இருந்தால் கொஞ்சம் எடு, ஏன் சின்னாம்பு கண்ணு தெரியல, எடுத்துக்குங்க, எடுத்து கொடுப்பா அப்படின்னு சுண்ணாம்பு எடுத்து அந்த வெத்தலையில் தடவிக்கிட்டே. அப்போ கேட்குது, ஏங்க இந்த கடலூரில் நெய்தல் புத்தக திருவிழாவில் ஒரு பாட்டு பாடினீங்கல்ல, அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க. 80 வயசில் கேட்குறா. நான் இங்கே பாடின ஒரு பாட்டை பாடுறேன். ஜெகமே மந்திர புவனே மந்திர மனிதன் எந்திர சிவசம்போ. அப்போ என் மனைவி சொல்கிறா, எப்படியா உன் குரல் இன்னும் அப்படியே இருக்குது அப்படிங்கிறா. அப்படியேவா இருக்குது, கேட்க சகிக்கலை, ஆனால் என் குரல் அப்படியே இருக்கிறது என்று என்னை நேசிக்கிறா. பார்த்தீங்களா? இதைத்தான் பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னான். காய்ந்த புற்கட்டு அவள் உடம்பு, குழி விழுந்த கண்கள், ஆனால் எது எனக்கு இன்பம், அவள் இருக்கின்றாள் என்ற ஒன்றே எனக்கு மாபெரும் பேரின்பம் சொன்னான். பார்த்தீங்களா? இந்த பண்பாட்டை உலகுக்கு கற்றுக் கொடுத்தது நம் தமிழ் பண்பாடு மட்டும்தான். இன்றைக்கி நம்ம சகோதரிகள் பாருங்கள், எவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருக்காங்க. திருமணம் முடித்தவங்க பாருங்கள், இந்த கோட்டுக்கு நடுவில் பொட்டு வச்சுருப்பாங்க. ஏமான்னு ஒரு அம்மாட்ட கேட்டேன், எல்லாம் வைக்கிற ஆளுங்க, அதனால தான் நானும் வச்சுருக்கேன்னு. கிராமத்தில் ஒரு அக்காவை கேட்டேன், எதுக்குக்கா அப்படின்னதுக்கு அந்த அக்கா சொல்லுது, இதையும் வைக்கலைன்னா ஒரு 5 வயசு சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே அலைகிறானப்பா, அவனுகள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த பொட்டை பெருசாக வச்சுருக்கேன்ட்டு.
ஆனால் இந்த கோட்டுக்கு நடுவில் ஏன் பொட்டு வைக்கிறாங்கன்னா, வலது பக்க வகிடு பிறந்த வீடு, இடது பக்க வகிடு புகுந்த வீடு, 2 வீட்டுக்கும் மங்களத்தை தருபவள் தான் பெண் என்று அன்னைக்கு நம்ம முதியவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த கலாச்சாரம், பண்பாடு. இந்த பண்பாட்டை யாராலும் அழிக்க முடியாது. முதுமையா இளமையா, இந்த போராட்டம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்களை வைத்தே நான் தீர்ப்பு சொல்கிறேன். அவர் இளமையோடு இருப்பதால் ஓடி ஆடி வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி மாலை நான் அவரை எங்கே சந்தித்தேன்னு சொன்னால், அண்மையில் தலைமை செயலாளராக இருந்து ஓய்வு பெற்ற நம்ம அன்பு சகோதரர் அருமை ஐயா இறையன்பு அவர்களுடைய அறையில்தான் நான் அவரை சந்தித்தேன். எதுக்காக அவர்கிட்ட அவர் உட்கார்ந்துருந்தார்னா, பழுத்த ஒரு அருமையான அதிகாரி, காஞ்சிபுரம் கலெக்டராக தன் வாழ்க்கையை தொடங்கி தலைமை செயலாளராக உயர்வு பெற்று ஓய்வு பெற்று மிகச்சிறந்த பேச்சாளராக எழுத்தாளராக அனைவருக்கும் வழிகாட்டுகின்ற அந்த முதுமையான இறையன்புவிடம் யோசனை கேட்டு அமர்ந்தாரே உங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர். இந்த யோசனை கேட்கும் பக்குவம் இருக்கின்ற வரை எந்த இளைஞனையும் யாராலும் தோற்கடிக்க முடியாது. அதனால் இளமையும் முதுமையும் எங்கே ஒன்று சேருகிறதுங்கிறதுக்கு அண்மையில் வந்த ஒரு படம் மாமன்னன் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தில் வடிவேலு ஒரு பாட்டு பாடியிருப்பார். ஆஹா, அந்த பாட்டும் அந்த படத்தில் வர்ற ஒரு காட்சியுமே இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பாக அமையும். அந்த டைரக்டர் ஒரு போஸ்டர் போட்டிருப்பார். வடிவேலு கையில் என்ன இருக்குன்னு தெரியுமா? துப்பாக்கி இருக்கான். உதயநிதி ஸ்டாலின் கையில் ஒரு பிஜுவா கத்தி இருக்கான். பழைய ஆயுதத்தை இளைஞன் கையில் வைத்திருக்கிறான். புதிய ஆயுதமான துப்பாக்கியை ஒரு முதியவர் கையில் வைத்திருக்கிறார். இளமையை மதிக்கின்ற முதுமையும் முதுமையை நேசிக்கின்ற இளமையும் இருந்தால் இந்த சமுதாயத்தை யாராலும் தோற்கடிக்க முடியாது. ஒரு நூலகத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நூலகம்தான் முதுமை. அந்த நூலகத்தில் இருக்கும் கருத்துக்களை வாங்கி நடைமுறைப்படுத்துவது தான் இளமை என்று சொல்லி, இளமையையும் முதுமையையும் இந்த உலகத்தில் பாராட்டுவோம், முதுமையை நேசிப்போம், இளமையை கொண்டாடுவோம் என்று சொல்லி எங்களை வியக்க வைத்த கடலூர் ரசிக பெருமக்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். முதுமையை நேசிப்போம், இளமையை கொண்டாடுவோம். நன்றி.